நேயர்களே, ஆயுதெழுத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் அளவுக்கு கடன் தொகையை திருப்பி செலுத்தாத விவசாயி, அதுல அவர் வாங்கிய கடன் தொகையை பெருமளவுக்கு செலுத்தி விட்டார். மீதம் இருக்கக்கூடிய பகுதி தான் செலுத்தணும். ஆனால் செலுத்தாத காரணத்தினால் மிக கடுமையாக அவர் போலீஸ் தாக்குகிறது. இது நடக்கக்கூடிய அதே வேளையில தான் விஜய் மல்லையா பொதுத்துறை வங்கிகள், பல பொதுத்துறை வங்கிகளுக்கு ஆயிரக்கணக்கில், சரியா சொல்லணும்னா இன்னைக்கு வங்கிகளுக்கு 9,000 கோடி அளவுக்கு கடன் வைத்திருக்கக்கூடிய, இது சார்ந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் மல்லையா அவர்கள் நாட்டை விட்டு அதே சமயத்தில் செல்கிறார். இது பல கேள்விகளை எழுப்புகிறது. விவசாயிக்கு ஒரு நிலைப்பாடு, பெருமுதலாளிகளுக்கு ஒரு நிலைப்பாடு, இது தொடரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதோ அப்படிங்கிற ஆதங்கமும் எழுகிறது. இந்த இரட்டை நிலைப்பாட்டை அரசுகளும் நமது அமைப்புகளும் கையாள்கின்றனவா? இந்த வேறுபாட்டுக்கு என்ன காரணம்? பாரபட்சம் இருக்கிறதா? இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் யார்? காரணம் எந்த அமைப்பு? அரசா? பல கேள்விகள் எழுகின்றன. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு பிரகாஷன் சுவாமி, பாரதிய ஜனதாவின் செய்தி தொடர்பாளராக களமிறங்க இருக்கக்கூடிய திரு பிரகாஷன் சுவாமி அவர்கள் இணைகிறார். அதே போல விவசாயிகள் சங்கத்துடைய திரு நல்லசாமி அவர்கள் இணைகிறார். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் திரு நல்லசாமியுடைய முதற்கட்ட கருத்தை கேட்டுட்டு இந்த விவாதத்தை தொடரலாம்னு நினைக்கிறேன். திரு நல்லசாமி, ஒரு பக்கம் தமிழ்நாட்டு விவசாயியுடைய தாக்குதலும், விஜய் மல்லையாவுடைய ஒரு நாட்டை விட்டு செல்கிறார் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் ஒரே தருணத்தில் வருகிறது. இது பல கேள்விகளை நம் முன் எழுப்புகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வையோடு இந்த நிகழ்ச்சியை துவக்கணும்னு நினைக்கிறேன். திரு நல்லசாமி, உழவு தொழில் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் உண்ண உணவையும் உயிர்காற்றையும் தருகின்ற ஒரு பண்பாடு. இந்த பண்பாடு நாம் வாழுகின்ற காலத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஆக இந்த நாட்டில் கோடீஸ்வரனுக்கு ஒரு நீதி, குடியானவனுக்கு ஒரு நீதி என்ற நிலையில் வந்துவிட்டது. அதனால் கொந்தளிப்பில் இன்று விவசாயிகள் இருக்கின்றார்கள். கடந்த 20 ஆண்டுகளில் 3 லட்சம் விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. இதற்கு என்ன காரணம்? அரசினுடைய தவறான திட்டமிடல் தான் காரணம். அரசு ஊழியர்களுக்கு 7வது சம்பள கமிஷன் படி சம்பள உயர்வு கொடுக்கின்றார்கள். 23.55% உயர்த்தி கொடுக்கின்றார்கள். இந்த பட்ஜெட்டில் 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்குகின்றார்கள். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். இதை போலவே விவசாய கமிஷன் அமைத்தார்கள் அல்லவா? அந்த கமிஷன் 2005 அரசுக்கு பரிந்துரையை சமர்ப்பித்தது அல்லவா? அப்போதிருந்த பிரதமர் அவர்களும் இப்போது இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களும் ஏன் கிடப்பிலே போட்டார்கள்? விஜய் மல்லையா விவகாரத்தில் அரசு மென்மை காட்டியதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நியாயமானது. இதே காலத்துல கூட இந்த கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறீங்க, மறுக்கல, நியாயமான பல கோரிக்கைகளாவே. ஆனால் விஜய் மல்லையா விவகாரத்தில் அரசு மென்மை காட்டியதுன்னு கருதுறீங்களா? அரசு மென்மை காட்டி இருக்கின்றது. ஏன்னா இந்த விவசாய பொறுத்த அளவுல 3,80,000 கடன் வாங்கியிருக்கார். கடன் பூரா அசல் பூரா செலுத்திட்டார். வட்டியினுடைய ஒரு பகுதியை செலுத்திட்டார். மீதி வட்டி தான், கொஞ்சம் தான் பாக்கி. 2 தவணை தான் செலுத்த முடியல. பயிர் பொய்த்து போச்சு. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த ஆர்சி புத்தகம் வங்கிக்கிட்டு இருக்குது. அடுத்து அந்த நிலம் அடமானத்தில் இருக்குது. அவங்க கிட்டயே நிலத்தை வைக்க முடியாது, டிராக்டரை வைக்க முடியாது, அவர்கிட்ட பாஸ்போர்ட்டும் கிடையாது, வெளிநாட்டில் ஓடி போறக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில அடிச்சு இழுத்து உதைச்சு கதற தூக்கிட்டு போயிருக்காங்க ஊர் மக்கள் மத்தியில. அதே விஜய் மல்லையா வெளிநாட்டுக்கு ராஜ உபச்சாரத்தோடு செல்கிறார்கள் தான் கேள்வி. யூஆர் ரைட். நான் திரு பிரகாஷன் சுவாமி அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு விவசாயியோடைய நிலைமையை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோவை திருப்பியும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. எல்லோரும் பார்த்து அது இருந்த ஒரு விஷயம். காவல்துறை அதிகாரிகள் மேல நடவடிக்கைகள் பாய்ந்திருக்கிறது. திஸ் அபார்ட். ஆனால் விஜய் மல்லையா நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், மினிஸ்டர்கள் உட்பட எல்லாரையும் பார்த்துட்டு அடுத்த நாள் நாட்டை விட்டு ராஜோபச்சாரத்தோடு பொதுத்துறை வங்கியில, இந்திய மக்கள் பெருமளவுக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கியில 9,000 கோடிக்கு மேல, ஒரு 7,000-8,000 கோடிக்கு மேல கடன் வைத்து விட்டு வெளிநாட்டுக்கு தப்ப முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டு விவசாயிக்கு இந்த நிலை. There's a huge difference in approach. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய நாட்டில் விவசாயியின் நண்பனாக திகழும் ஒரே மனிதர் மோடிஜி அவர்கள் தான். ஏன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான்
விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. இப்போ சமீபத்தில் கிராப் இன்சூரன்ஸ் என்று கொடுத்தார்கள். விவசாயிகள் தற்கொலை குறையப்பட்டுள்ளது, இல்லை என்று சொல்லவில்லை, கணிசமாக குறைந்துள்ளது. இந்த அரசாங்கம் விவசாயத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் எந்த காங்கிரஸ் அரசாங்கம் கொடுக்கவில்லை என்று என்னால் உறுதியாக கூற முடியும். முதலில் விவசாயிகளுக்கு இந்த சம்பவம் நடக்குது. இது வந்து சிஸ்டம் கோளாறு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்கிறதுன்னா விஜய் மல்லையா தப்பி போனது. விஜய் மல்லையா தப்பி போறங்கிற வார்த்தையை விட அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இஸ் a பார்லிமெண்ட் மெம்பர், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருக்கு. பார்லிமெண்ட் மெம்பரும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருக்கிறவங்கள செக்யூரிட்டி செக்ல செக் பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது இல்ல? ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வெளிநாட்டுக்கு போறத, அவர் வெளிநாட்டுக்கு போகும்போது அவர் மேல எந்த கிரிமினல் கேஸ் இல்லங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆதரிக்கல இல்ல இல்ல சில மாதங்களுக்கு அவர் மேல ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் இருந்தது, திரும்ப பெறப்பட்டது. why அது அவரே சொல்றாரு, ஒரு லோவர் லெவல் ஆபீசர் கொடுத்ததுன்னு. ஏன் திரும்ப ஒன்னு விஷயங்களை தெரியப்படுத்த விரும்புறேன். மோடிஜி அவர்கள் பார்லிமெண்ட்ல வேற ஒரு விவாதத்தின் போது மிக தெளிவாக கூறினார், இந்த அரசாங்கம் யாரையும் காப்பாற்றாது. அவர்கள் எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு பெற்ற பொறுப்பில் இருந்தாலும், இது எந்த சமயத்தில் அப்படி கூறினார் என்று உங்களுக்கு தெரியும். 2G விவகாரத்தை பற்றி லோக்சபாவில் ராஜ்யசபாவில் கேள்விப்பட்ட போது பிரதமர் கூறினார். ஆகவே பாரதிய ஜனதா அரசாங்கம் ஒரே கொள்கையில் இருக்கிறது. யாரையும் காப்பாற்றுவதற்கான எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. அந்த எண்ணம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு நடவடிக்கைகளுக்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சிஸ்டம்ல இருக்க கோளாற சரி பண்ண போய், இந்த பேங்க்ல இருக்க கடன் எடுக்க போய் தான் இவ்வளவு. பிரகாஷம் சுவாமி, உங்களுக்கு நன்றி தெரியும், அவர் மேல ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் முன்பு இருந்தது. சிபிஐ பிறகு கிளாரிஃபை பண்றது அப்படி எல்லாம் கிடையாது, அது லோவர் லெவல்ல எடுக்கப்பட்டதுன்னு. ஏன் செய்யணும்? இன்னைக்கு அது இருந்திருக்குமே, ஆனால் அவர் வெளிநாட்டுக்கு தப்பி போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் கிளாரிஃபை பண்ணிட்டார். திருப்பி போறேன்ற வார்த்தை நீங்க சொல்றீங்க, அதை நான் அப்ஜெக்ட் பண்றேன். ஏன்னா அவரே சொல்லிருக்காரு, நீங்க அவர் 18th வந்து ஹியரிங் இருக்கு, அந்த 18ஆம் தேதி யார்கிட்டயும் உறுதிப்படுத்தல. யார்கிட்டயும் எப்ப தெரியுமா சொல்லணும்? லலித் மோடி தப்பி போனது, கோட்ராட்சி தப்பி போனது, ஆண்டர்சன் தப்பி போனது, அப்படி நீங்க விவரமா கொள்ளுமாதான் தப்பி போனது. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வெளிநாடு ஒரு வசதியான ஒரு பொலிட்டிக்கல் இருக்கு உங்களுக்கு இல்லையா? மல்லையா பத்தி கேட்டா ஆண்டர்சன் தப்பி போனாரு யாருடைய ஆட்சியில? அத கேள்வி எல்லாம் விட்டுட்டு இது மல்லையா கேள்வி. அது போல இதுவும் முக்கியமான வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, வரேன்னு சொல்லிருக்காரு. அரசாங்கம் ஒரு சின்ன உத்தரவாதமும் கொடுக்கல, தப்பி ஓடலன்னு சொல்லிருக்காரே தவிர இந்த தேதி நான் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கிறேன். ஒரு பிக் பாக்கெட் கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க, போலீஸ் என்கொயரி பண்ணுது. அவர் அடுத்த நாள் கிளம்பி மதுரைக்கோ திருச்சிக்கோ போறாரு. என்கொயரி பண்ண பிறகு வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்னு அந்த போலீஸ் சொல்லிருக்காங்களா? அந்த மாதிரி இவர்கிட்ட அந்த என்கொயரியில நீங்க அவர் பாஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணாங்களா? அவருடைய உத்தரவாதம் கிடையாது. ஹானரபிள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆக்கினது நீங்க. நீங்க 9000 பேருக்கு மேல 90,000 கோடிக்கு மேல எம்பி இல்ல. அவரு ஒன்னு தெளிவா தெரிஞ்சுங்க. பாரதிய ஜனதா ஆதரவோடு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நுழைந்தவர் தான் விஜய் மல்லையா. பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு எம்பிகள் தேர்ந்தெடுக்கலாம், ஆனா அவர் இஸ் ரெப்ரசென்டிங் எ பார்ட்டி. அது நீங்க ஞாபகம் வச்சுங்க. With the support of BJP he becomes a member of the parliament. அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் ஆவறதுக்கும் ஒரு விஷயம். பார்லிமெண்ட் மெம்பர் ஆகிறதுக்கு யாரு 10 வருஷமா பி சிதம்பரம் அவர் லோன் ரீமாடிஃபை பண்ணி எக்ஸ்ட்ரா லோன் கொடுத்தாரு. அது எந்த கவர்மெண்ட்ல சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, எந்த கவர்மெண்ட்? எந்த கவர்மெண்ட்ல அவருக்கு கடன் வழங்கப்பட்டது? 2006ஆம் ஆண்டு, 2009ஆம் ஆண்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ணது யாரு? மென்மை காட்டுச்சு அப்படிங்கிறது உங்க அரசாங்கத்துடைய புறந்தள்ளக்கூடிய. நாங்க சொல்றது மென்மை காட்டலன்னு தான் சொல்றோம். அதுதான் உண்மை, அதுதான் நீதி. நீங்க திருச்சி பேசலாம், அதை பத்தி கவலை இல்லை. இந்த அரசாங்கம் தவறு செய்தவர்கள் மீது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியாக பிரதமர் கூறியிருக்கிறார். அவர் கூற்றை விட வேற என்ன உங்களுக்கு தேவைப்படும் சொல்லுங்க? ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஊருக்கு போனதால ஊருக்கு போயிட்டான்னு சொல்ல முடியாது. திரு நல்லசாமி, இது அரசுக்கு எங்க இருக்கு? அவர் அங்க அவர் நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு. நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வைத்திருக்கிறாரு. இதுல அரசாங்கம் எப்படி தடுத்திருக்க முடியும்? இதுல அவருடைய வராக்கடனுக்கு எப்படி அரசு, பாஜக அரசு எப்படி பொறுப்பாகும்னு கேட்கிறார். பாஜக அரசு தான் பொறுப்பு, ஆளுகின்றவங்க தான் பொறுப்பு. இப்போ 9,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் கொடுத்திருக்காங்கல்ல, 17 வங்கிகள் வாங்கி இருக்காங்கல்ல,
அதை வந்து திருப்பி செலுத்த வேண்டிய கடமை பொறுப்பு அவருக்கு இருக்கல்ல. அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய 14வது பிரிவு என்ன சொல்லுது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. குடியாரனுக்கு ஒரு சட்டம், கோடீஸ்வரனுக்கு ஒரு சட்டம் எங்காச்சும் இருக்கா? அவரு வெளிநாடுகள்ல முதலீடு பண்ணிருக்கிறதாக பல பேர் சொல்றாங்க. அதுல உண்மை இருக்கா இல்லையா? ஆக விஜய் மல்லையாங்கிறது ஒரு சாராய வியாபாரி. அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினருக்கு புத்தாண்டு பரிசா வந்து மது அனுப்புனாரு. எல்லா உறுப்பினரும் வாங்கி குடிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இன்னைக்கு நாடே போயிட்டு இருக்குது. ஆக அவர் சொல்றது எடுபடுது, விவசாயி சொல்றது எடுபடுறது இல்ல. இது இருக்கக்கூடிய யதார்த்த நிலை. திரு பிரகாஷம் சுவாமி, உங்களுடைய பதில்? சார், நான் ஒண்ணுதான் கூறுவேன். இல்ல, நீங்க இந்த விஜய் மல்லையா விஷயத்தை எடுக்கும்போது விஜய் மல்லையா போனது யாருடைய ஆட்சியில? ஆனா நீங்க பாஜக குற்றம் சொல்றதை எங்களால எடுத்துக்க முடியாது. ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வெளிநாட்டுக்கு போனதுக்கு பாஜக அரசு தான் காரணம், மத்திய அரசு தான் காரணம். எல்லாம் இது என்ன, எல்லாத்துக்கும் மத்திய அரசு தான் காரணம். ஆனா இது வரைக்கும் லோன் கொடுத்தது யாரு, எப்படி கொடுத்தாங்க, ஏன் இத்தனை அந்த லோன் கொடுக்கிற சமயத்துல தான் அவர் டிஃபால்டரா ஆயிட்டு இருக்கிற சமயத்துல தான் ஜேடிஎஸ் உடைய ஆதரவோட நீங்க அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறீங்க. இருங்க, ஒரு எம்பி சிபிஐ அவர் மேல லுக் அவுட் நோட்டீஸ் முதல்ல வந்து ஏற்குது, பிறகு இப்ப அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ராஜ்யசபா தேர்தலில் திமுக வந்து வேட்பாளர் கனிமொழியை வந்து காங்கிரஸ் ஆதரிச்சது. அந்த ஒரு ஓட்டு தேவைப்பட்டது அவங்க ராஜ்யசபா வரதுக்கு. அதனால வந்து கனிமொழி நீங்க காங்கிரஸ் எம்பின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டை ஒருத்தர் கொடுக்கறதுக்கு அப்ப பாப்பாங்க, இவர் காங்கிரஸ் கட்சி கொடுக்கலாமா, வேற எதிர்கட்சி கொடுக்கலாமா. ஜேடியு என்பது ஒரு எதிர்கட்சி, காங்கிரசுக்கு எதிரான நிலைப்பாட கொண்ட கட்சி அந்த நேரத்தில். அதனால ஆதரிச்சிருக்கலாம். அதனால வந்து நீங்க ஒரு பாஜக லுக் அவுட் நோட்டீஸ் பிறகு அது பின்வாங்கப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து எம் ராமசாமி ஜேடியூல பார்லிமெண்ட் மெம்பரா போயிருக்காரு. அவர் ஒரு வியாபாரி, அவர் ஒரு பிசினஸ்மேன். லோக்சபா போறதோ ராஜ்யசபா போறதோ புதுமையான காரியம் இல்ல. ஜெண்டல் இருந்திருக்காரு பார்லிமெண்ட்ல. பிசினஸ்மேன் நீங்க என்ன சொன்னா அவங்க வியாபாரத்துக்கு கடன் வாங்குறாங்க, அந்த கடன் திருப்பி கொடுக்க முடியல. அப்ப முந்தைய காங்கிரஸ் அரசு 10 வருஷத்துல மல்லையா மேல என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. 9000 கோடி இந்த 100 எப்படி வளர்ந்தது? 9 நாட்கள் ஒரே நாள்ல வரல. காங்கிரஸ் அரசாங்கத்தில் மேல மேல ரீஸ்ட்ரக்சர் அது கொடுத்தது 80% வந்து பப்ளிக் செக்டர் தான். இது பெருகிட்டே போன சமயத்துல தான் நாடாளுமன்ற இது பெருகிட்டே போன சமயத்துல தான் நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் வருது இல்லையா? பெருகிட்டு போனதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. காங்கிரஸ் அரசே கொடுக்குது, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொடுக்கப்படுது. பெருகிட்டே போற சமயத்துல தான் நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் வருது. அதுல யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க? இப்படி அநியாயமா காங்கிரஸ் அரசு கொடுத்தது, அநியாயமா காங்கிரஸ் அரசு அவரை சப்போர்ட் பண்றேன்னு சொன்னீங்களே, அதே திருமல்லையா? அப்படின்னா இப்ப நாங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கோமா? அது சொல்லுங்க. இப்ப அப்படி நீங்க உங்க கூற்று பிரகாரம் அவர் பாஜக ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாக இருந்தால் இந்த அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர், சிபிஐ, கோர்ட்ல அத்தனை தேர்வுகளையும் ஏனென்றால் மோடிஜியை பொறுத்த வரைக்கும் யார் தவறு செய்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, தவறு தவறு என்று கூறுவார். அதே ஒரு கொள்கை பிரகாரம் தான் தவறு செய்த அனைவருக்கும் தண்டனை உண்டு. இவர் பாஜகவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டனால சரி இவரை விட்டுலாம் இது பண்ணிருந்தேன்னா இந்த இஷ்யூ வெளியில வந்திருக்காது. உங்களுக்கு இறுதியான கருத்து திரு நல்லசாமி, இறுதியான கருத்து, உங்களுடைய இறுதியான கருத்து? இறுதியான என்ன சொல்ற, இறுதியான உறுதியான கருத்து நான் சொல்றேன். ஆக அவங்க எல்லாம் கோடீஸ்வரர்கள். தேர்தல் நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்க கிட்ட கை நீட்டிடுறாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கிறாங்க. குடியானவனுக்கு சாதகமா எந்த கட்சியும் கிடையாது. தேர்தல் நேரத்தில் இவனுக்கு வந்து ஓட்டுக்கு 200 500 கொடுத்தா இவன் குத்திட்டு போயிருவேன். அதுக்கு நாம சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கணும், பணம் வேணும். அது கொடுக்கறத வந்து விஜய் மல்லையா போன்ற கோடீஸ்வரர்கள் தான் கொடுக்கறாங்க. ஆக குடியானவனை பத்தி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லைங்கிறது தான் இவங்க வந்து காங்கிரஸ் மேல குறை சொல்றாங்க, காங்கிரஸ் இவங்க மேல குறை சொல்லுது. ஆக 2 பேர்த்தோட நிலைப்பாடு என்னன்னா, நீ நானு ஒண்ணு, குடியான வாயில மண்ணுங்கிற மாதிரிதான் 69 ஆண்டு காலம் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஆக இப்ப உணவு மானியம் கொடுத்தாங்கல்ல 1.4 லட்சம் கோடி ரூபாய், அந்த உணவு மானியம் விவசாயிகளுக்கு வருதா? வெளிநாட்டு விவசாயிகளுக்கு போகுது. பாமாயில் இறக்குமதி பண்றீங்க, 1 கிலோ வந்து 6 ரூபாய்க்கு இறக்குமதி பண்றீங்க, 35 ரூபாய் மானியம் கொடுக்கறீங்க, 25 ரூபாய்க்கு நுகர்வோர் கொடுக்கறீங்க. அந்த 35 ரூபாய் மானியம் யாருக்கு போகுது? வெளிநாட்டு விவசாயிகளுக்கு போகுது. எங்ககிட்ட ஓட்ட வாங்கிட்டு வெளிநாட்டுக்காரனுக்காக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆக ஒரு காலனி ஆதிக்கம் இன்னும் தொடர்கின்றது. தேங்காய் கொடுக்கறது இல்ல, கல்லெண்ணெய் கொடுக்கறது இல்ல, ஏன் நல்லெண்ணெய் கொடுக்கறது இல்ல, இந்த விஷயங்கள் இன்னும் விரிவா வெவ்வேறு
கட்டங்கள்ல வெவ்வேறு தலைப்புல விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டு விவசாயிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையம், அதே நேரத்தில் விஜய் மல்லையாவுக்கு அவர் வெளிநாட்டுக்கு போக முடிந்த ஒரு சூழலும் நிச்சயமா இணைத்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவிலையும் பார்க்கப்படுகிறது. இது பல கேள்விகள் எழுப்புகிறது. 9,000 கோடி அவர் திருப்பி செலுத்த வேண்டிய தொகை, இது 100 நாள் வேலை திட்டத்தில் இந்திய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய பகுதியில் 4 ஒரு பகுதி விவசாயிகளுக்கு கடன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது 8,500 கோடி ரூபாய் அளவுக்கு விவசாய கடன் அப்படின்னு சொல்லப்படுது பட்ஜெட்ல. அந்த அளவுக்கான ஒரு தொகை. இது ஒரு வரா கடனாக இருக்கிறது. விஜய் மல்லையா வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார், இதையும் மீறி அப்படிங்கிறது தான் பல கேள்விகள் எழுப்புது. அரசு மென்மை காட்டியது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் வர, இந்த அரசு குற்றம் சாட்டல, முன்பே அரசு தான் அவருக்கு மென்மை தொடர்ந்து காட்டி வந்திருக்கிறது, பல சலுகைகளை காட்டி வந்திருக்கிறது. இந்த அரசியல் லாவணிகள் ஒரு பக்கம் இருக்கு. இது நிச்சயமா பல கேள்விகள் எழுப்புது. ஒரு சாதாரண சாமானியன், ஒரு விவசாயி வங்கியில கடன் வாங்கி ஒரு சிறு தொகையை திருப்பி செலுத்த முடியாத போது வங்கிகளும் அரசு அமைப்புகளும் காட்டக்கூடிய கரார் நிலையை இது போன்ற பெரும் கோடீஸ்வரர்களுக்கு, இந்த ஒரு கார்பரேட்டுகளுக்கு அதே யாஸ்டிக் தான் கடைபிடிக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நிச்சயமா அதுல பல நியூவான்சஸ் சேர்ந்தே இருக்கிறதெல்லாம் பல கட்டங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பிரகாஷம் சுவாமி அவர்களுக்கும் திரு நல்லசாமி அவர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.